Hi all, welcome back to DotNet Tamizha. ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஷார்ப்பில் இருக்கிற வேல்யூ டைப்னா என்ன, ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வேல்யூ டைப், ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னா என்ன? நார்மலாக ஷார்ப்பில் நீங்கள் ஏதோ ஒரு டைப் க்ரியேட் பண்ணுறீங்க. அது கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்டிஜர் வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ளோட், இன்ட், டபுள், கேர், இந்த மாதிரி எந்த டைப்பாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஒரு டைப் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அந்த டைப் ஒன்று வேல்யூ டைப்பாக இருக்கும், இல்லைன்னா ரெஃபரன்ஸ் டைப்பாக இருக்கும். இப்போ வேல்யூ டைப்பில் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி ஸ்டோர் ஆகும்? ஸோ அதே மாதிரி ரெஃபரன்ஸ் டைப்பில் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது அந்த வேல்யூ எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத இது இந்த ரெண்டு டைப்புக்கும் உள்ள ரொம்ப ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ டைப்பை பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை நீங்கள் வேல்யூ டைப்பில் உள்ள ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும் மெமரியில். ஸோ அந்த ஸ்பேஸ்லேயே டைரெக்டாக இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். இதுதான் வேல்யூ டைப்போட ஒர்க்கிங் ஸ்டைல். ஸோ இங்கே நான் ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் ஷார்ப்பில். ஸோ இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும் மெமரியில். ஸோ அந்த மெமரி ஸ்பேஸ்லேயே இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். இந்த 10 அப்படிங்கிற இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதைத்தான் நான் இங்கே பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வேல்யூ டைப்பை பொறுத்தவரை இந்த வேல்யூ டைப் எப்பயுமே ஸ்டாக் அப்படிங்கிற மெமரி ஏரியாவில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இன்னொரு மெமரி ஏரியாவும் உண்டு, அதுக்கு பேர் ஹீப். ஸோ அந்த ஹீப் எப்போ பிக்சரைஸ்க்கு வரும் அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் டைப் பார்க்கும்போது அந்த ஹீப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்க்கலாம். ஸோ எப்பயுமே வேல்யூ டைப் ஸ்டோர் ஆகிற இடம் ஸ்டாக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வேல்யூ டைப் ஒரு மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அந்த மெமரி ஸ்பேஸ்லேயே டைரெக்டாக அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இதை நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த மெமரி ஸ்பேஸ்லேயே இந்த 10 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடுது. இது ஸ்டாக் ஏரியா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெஃபரன்ஸ் டைப். ஸோ ரெஃபரன்ஸ் டைப் அப்படிங்கிறது இது எப்படி அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸாக இருக்கும் வேல்யூ டைப்புக்கு. இப்போ ரெஃபரன்ஸ் டைப்பில் நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும் இல்லையா? அந்த மெமரி ஸ்பேஸில் ஆக்சுவல் வேல்யூ இருக்காது, அதுக்கு பதிலாக இன்னொரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ஆக்சுவல் வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் வேல்யூ டைப்புக்கும் இருக்கிற மிக முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணேன். எப்பயுமே ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒரு ரெஃபரன்ஸ் டைப்பை வேரியபிள் ஷார்ப்பை பொறுத்தவரை. ஸோ இங்கே ஸ்ட்ரிங் வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டாக்கில் ஒரு மெமரி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. ஆனால் அந்த மெமரி ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா வேல்யூ ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகலை. இங்கே நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த மெமரி ஸ்பேஸில் வேல்யூ ஸ்டோர் ஆகலை. நம்ம வேல்யூ டைப்பில் பார்த்த மாதிரி அந்த வேல்யூ இந்தியா அப்படிங்கிற இந்த அசைன்டு வேல்யூ ஸ்டோர் ஆகலை. இங்கே அதுக்கு பதிலாக இன்னொரு மெமரியோட அட்ரஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த மெமரி அட்ரஸை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆக்சுவல் வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் டைப் ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெஃபரன்ஸ் டைப்புக்கும் வேல்யூ டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த
இப்போ ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து எப்பயுமே ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த இந்த வேரியபிளோட ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் அட்ரஸ் வந்து ஹீப்பில் இருக்கும். ஸோ ஸ்டாக்னா என்ன, ஹீப்னா என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பார்த்துடலாம். அதாவது நம்ம மெமரியை வந்து கம்ப்யூட்டர் மெமரியை வந்து 2 டைப்பாக பிரிப்பாங்க. ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ வந்து அந்த எக்ஸிக்யூஷன் என்வரான்மெண்ட் வந்து 2 டைப்பாக பிரிக்கும். அதில் வந்து ஒன்று வந்து ஸ்டாக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி வேல்யூ டைப்ஸ்லாம் அங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டேட்டிக்கான ஒரு இதெல்லாம் வந்து ஸ்டேட்டிக்கான ஒரு வேரியபிள்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கான ஒரு இடம் தான் வந்து ஸ்டாக். இதே இது ஹீப்புக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டைனமிக்காக வந்து வேரியபிள்ஸ்லாம் இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் டைப் வேரியபிள்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடம் தான் வந்து ஹீப். இப்படி வந்து ரெண்டையும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மெமரியை வந்து ரெண்டாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் ஸ்டாக், இதுதான் ஹீப் அப்படின்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக்னா என்ன, ஹீப்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன, வேல்யூ டைப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கான டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து சில சாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ டைப்புக்கு வந்து நம்ம நார்மலாக ஷார்ப்பில் கிளிக் பண்ணுற எல்லா நியூமரிக்கல் டைப்ஸ் வந்து வேல்யூ டைப்ஸ் தான் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள், இந்த மாதிரியான நியூமரிக்கல் டிஃபைன் பண்ணுற எல்லா டைப்ஸும் வந்து வேல்யூ டைப்ஸ் தான். ஸோ அதோட ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிறது வந்து வேல்யூ டைப்பாக தான் இருக்கும். ஸோ பைட்டு, கேர், இந்த இதுவும் வந்து வேல்யூ டைப்பில் தான் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சில வேல்யூ டைப்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது ரெஃபரன்ஸ் டைப் எடுத்தோம் அப்படின்னா கிளாஸ், இன்டர்ஃபேஸ், டெலிகேட், அரேஸ், டைனமிக் அப்படிங்கிற ஒரு டைப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க C#4ல். அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங், அடுத்து ரெக்கார்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் டைப்புக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன, வேல்யூ டைப்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கள்ட்டலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான ஒரு கான்செப்டோட உங்களை கூடிய சீக்கிரமே மீட் பண்ண வரேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம் கைஸ், ஸ்டே சேஃப், பை.